ஒரு 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 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, 5 பேர் நிராகரிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாகவே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகியே நிராகரிக்கிறாங்க. எந்த ஒரு ஆளுமே வார்டுலேருந்து மாவட்டம் வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. எனக்கு விஜயண்ணா வந்துட்டு எங்கள் மாவட்ட தலைவர் மூலிமா கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் ஆயிருந்தார். கனெக்ட் ஆகி இந்த மாதிரி பார்த்தேம்மா வீடியோஸ். ஏன்னா நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அப்போது அந்த நான் ப்ரெஸ்ஸில் கொடுத்த ஆதங்கமாக பேசினது வந்துட்டு இட் வாஸ் பீன் ட்ரெண்டிங் இன் சோஷியல் மீடியாஸ். அப்போ வந்துட்டு அண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்தேம்மா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் அரெஸ்ட் பண்ண லேடிஸ்க்கு அண்ணா கால் பண்ணி பேசியிருந்தாரு இல்லையா, ஃபுட்டு கொடுத்தாங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு அந்த ட்ரெண்ட் ஆகி ஒரு 2 days கழிச்சு கால் வருது எங்கள் மாவட்ட தலைவர்லேருந்து கான்ஃபரன்ஸ் கால். இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கம்மா, கீப் ஒர்க்கிங், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பீயிங் ஒரு யங் கேர்ளாக இருந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகேவா, பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்துட்டு அவர் ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்து எனக்கு யாராவது மிமிக்ரி அவர் வாய்ஸில் பண்ணாலே அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது அவர் பேசும்போது பயங்கரமான ஒரு ஹைப். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் ஒரு 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 உண்மையை நான் சொல்றேன். இல்ல அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு நான் கேள்வி கேட்டேன். இல்லைங்க, நான் ஒரு உண்மையை சொல்றேங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாகப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. அப்ப எங்க தலைவர் தளபதி அவர்கள் அவர் கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். தங்கைகளுக்கு அண்ணனாக நான் எழுதுறேன், நீங்க தைரியமாக இருங்க. நம்மளுடைய ஆட்சி அமைந்த பிறகு பெண்களுக்கு வந்து 100% பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையணும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை எங்க கட்சியை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த வைஷ்ணவி நீங்க சொல்ற இந்த சகோதரியும் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்காங்க போல. கொடுத்துட்டு பத்திரிகையாளர்களா சந்திச்சு அவங்க பேசினாங்க, செய்தியாளர் சந்திப்பு பேசினாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. இந்த மாதிரி தலைவர் வந்து நேரடியாக எனக்கு வந்து போன் பண்ணி பேசினாரு, நீங்க நல்லா பேசுறீங்க, தொடர்ந்து நல்லா சிறப்பா பண்ணுங்க, விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பேசிய வீடியோ இருக்கு யூடியூப்ல. ஆனா விசாரித்து பார்க்கும்போது தலைவர் போனே பேசல. அப்ப புரியுதுங்களா அவங்க எதற்காக வந்தாங்க, எதற்காக போனாங்க என்று உங்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்றேன். இப்ப அவங்க அம்மாவும் அப்படிதான் வந்தாங்க. திமுகல இருந்து வெளியேறி நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன், அந்த மாற்றம் வந்து தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்க. எவ்வளவு ஸ்பீடா வந்து இணைஞ்சாங்களோ அதே ஸ்பீடா திருப்பி திமுக போயிட்டாங்க. மாவட்ட அளவுல போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அப்ப எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க? அப்போ உங்களை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வரீங்களா? தப்பு இல்ல. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்போ மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மாரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல பார்க்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. இதா இருந்தேன். டக்குனு இப்படி திரும்பி தள்ளி விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாங்க.